ரீசெண்டா மைக்கேல் ஜாக்சன் பயோபிக் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்க பாத்தீங்களா? அத பாத்தீங்களா? நான் பார்த்தேன். இட் வாஸ் எக்ஸலண்ட். ட்ரெய்லர்ல நமக்கு எதுக்கும் பெருசா எதுவும் ஃபீல் பண்ணல. பட் நம்ம பார்த்த வரைக்கும் மைக்கேல் ஜாக்சனோட ஏர்லி லைஃப், சாங் ரைட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன், அவார்ட் வின்னிங் சீன்ஸ், அதுக்கப்புறமா கான்சர்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி சில சீன்ஸ் இருக்கு. ஆனா இதுவே நமக்கு வந்து ஹைப் ஏத்தி விட்டுருச்சு. என்ன கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் டூ அ ட்ரெய்லர், லைக் not revealing anything major but also getting the fans hyped at the same time. That is actually clever. And to be honest, as a MJ fan, I'm really hyped and excited for this film. நம்ம எல்லாருமே மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் கேட்டிருப்போம், ரைட்டா? நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கேட்டேன். அப்படி கேளு. அப்பெல்லாம் வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னா, அபிஷியல் ஆல்பம் டிஸ்க் சீரீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுல வந்து வீட்டுல ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுல கேட்டிருக்கேன். அண்ட் டிவில வந்து எம்டிவி அப்படின்னு ஒரு சேனல் வரும். ஸோ அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதுல கேட்டிருக்கேன். இதெல்லாம் எப்போ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2005, 6, 7 அந்த டைம்ல. 2005, 6, 7 அந்த டைம்ல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யாருக்குமே இந்த சேனல்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. எம்டிவி சேனல்லாம் என்ன, அப்படி ஒரு சேனல் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி சேனல் இருக்கான்னு தெரியல. பட் அப்பெல்லாம் வந்து அந்த சேனல் தான் வரும். இதெல்லாம் வந்து எப்போனா யூடியூபுக்குலாம் முன்னாடி சைல்ட்ஹுட்ல இருந்து யாரெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் கேட்கறாங்களோ அவங்க எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் லைஃப்ல இருப்பாங்க, என்னைய மாதிரி. ட்ரெய்லர் பார்த்ததுல ஒன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. இஃப் யூ ஆர் a fan of Michael Jackson, definitely gonna love this film. மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் அப்படின்றது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் ஒரு ஃபுல் ஹைப்ல இருந்தேன். ஸோ அதனால மைக்கேல் ஜாக்சனோட மூவி ட்ரெய்லர் பற்றி பேசியிருந்தேன். ஸோ வேற என்ன பேசணும்னு கீழே காமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க, நான் கண்டிப்பா படிப்பேன்.